ஹாய் கைஸ், திஸ் இஸ் யுவராஜ் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ட்ரேடிங் சம்மந்தப்பட்டு ஸ்டார்டிங் வீடியோஸ் போட்டிருந்தேன். டே 1, டே 2. ஸோ இந்த நாள் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு என்னோட ட்ரேடிங் ஜேர்னியில் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுற என்னோட இது ஓகே. பேர் வந்து ப்ரீசியஸ் பிளானிங். ஸோ இதில் 1, 2, 3 எல்லாமே க்ரீனில் இருக்குது பார்த்தீங்களா. தென் அகைன் லாஸும் ஆயிருக்குது, ஆகலைன்னுலாம் சொல்ல மாட்டேன், தெரியுதா. $2 அகெயின் $0.22 இந்த மாதிரி லாஸும் இருக்குது. பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் கரெக்டான மெத்தட் ஃபாலோ பண்ணுறங்காட்டி க்ரீன்லேயே விழுந்துட்டு இருக்குது. ஸோ இது ரியலாக இல்லை ஃபேக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருங்க காட்டுறேன். தெரியுதா, பொசிஷன் ரியல். தென் தோ $48.20 வச்சுருக்கேன். ஸோ இதான் இந்த ஆப் ப்ரீசியஸ் பிளானிங். தென் ஒரே நிமிஷம் அகைன் நான் டைப் பண்ணி காட்டுறேன். ப்ரீசியஸ் பிளானிங். இன்னையா நெட்டு ஸ்லோ ஆயிடுச்சா? சாரி, நெட்டு கட் ஆயிடுச்சு நினச்சேன், என்ன வந்திருக்குன்னு நினச்சேன். ஓகே கைஸ், நெட்டு கட் ஆயிடுச்சு. நான் அதை பற்றி இன்னும் அப்கமிங் வீடியோஸில் நிறைய டீட்டெயிலாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ ஒரு ஸ்டார்டிங் இன்ட்ரோவர்ட் நான் சொல்லணும் அப்படின்னா, ட்ரேடிங்கில் நம்ம வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்குறது என்னென்னா, நம்ம வந்து மணி பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நான் இந்த ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து கிட்டத்தட்ட ட்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது விட்ரா பண்ணல, ட்ரேட் மூலமாக உள்ளே போயிட்டு ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ப்ராஃபிட்லாம் பார்த்து முடிச்சுட்டு எப்போ விட்ரா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. நான் கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் என்னோட ட்ரேடிங் லைஃப் எந்த மாதிரி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். தென் அது மட்டும் இல்லாமல் இந்த மணி சம்மந்தப்பட்டு அப்படியே பேசிட்டு இல்லாமல் என்னோட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங் இருக்குன்னு நான் நினைப்பேன். ஸோ அதனால் ஜிம்மில் நடந்த சில ஃபன்னான விஷயம் ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் மானிட்ரேஷன் ஆக மாட்டேங்குங்க, ரொம்பவே கடுப்பாது. ஏன்னா இப்போ இந்த ஜென்ரேஷனில் சர்வே பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 to 3 ஜாப்ஸ் ஆச்சு இருக்கணும். அது இருந்தால் தான் கிட்டத்தட்ட சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அந்த 2 to 3 ஜாப் இருந்தாலுமே அதுக்கு நீங்கள் தான் ஓனராக இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது யூடியூபுக்கு வந்து ஒரு சேனல், ஒரு இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு, அப்புறம் இன்டர்நெட் இருந்தால் ஓகே. மெயின் கேமரா, ஒரு ஃபோன் நல்ல கேமரா இருக்கிற மாதிரி, நல்ல வீடியோ குவாலிட்டி எடுக்கிற மாதிரி ஒரு கேமரா இருக்கிற மாதிரி மொபைல் ரொம்ப வளரும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ட்ரேடிங்கில் பார்த்தீங்களா ப்ராஃபிட் எப்படி வந்துட்டுருக்குன்ட்டு நான் அடுத்த வீடியோவில் இன்னுமே டீட்டெயிலாக இதை பற்றி நான் பேச ஆரம்பிக்கிறேன். அண்டு ஓகே, இப்போ நாங்கள் ஜிம்மில் எடுத்த வீடியோ பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நான் வரேன். பாருங்கள், வெயிட். அந்த வீடியோ பார்க்க முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். எப்படி நான் உங்களுக்கு ஸ்ரீனிவாஸ். நான் ஒரு புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன். இவர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மிஸ்டர் யுவிஸ் vlog. இவர் வந்து யூடியூப் சேனல் ஆல்ரெடி ஆரம்பித்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நான் புதுசாக ஆரம்பிக்க போகிறேன். இவர் தான் வடக்கண்ணா, சாரி தினேஷ்னு சொல்லுவோம். நிக்கேஷ் தான் இங்கே ஃபோட்டோகிராஃபரு. பாருங்க, செமையா பாருங்க. தலைவனுக்கு நேற்று பர்த்டே, யாவது பர்த்டே விஷயம் சொல்லலாம், ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. சொல்லிட்டாங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ. என் வாய் செருப்பான இல்லை அதெல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க. இது வந்து ஃபன்னான வீடியோ தான் புரிஞ்சுப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாஸ் வந்து புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண போகிறான். அவன் சப்போர்ட் பண்ணுங்க. நிக்கேஷ் வந்து ஃபியூச்சரில் ஆரம்பிப்பான். எப்படி இந்த எங்கே வசூலுக்கு போனால் எப்படி காசு அதெல்லாம் தொழில் ரகசியம் சொல்லக்கூடாது. இந்த சிம்பிளி சரத்தில் ஒன்று வரும்ல, ஆவிகள் ஆக்காசுன்ட்டு, கிட்டத்தட்ட நம்ம அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணிடலாம். சரி, சிம்பிளி சரத்தே பார்க்க மாட்டேன். இப்பெல்லாம் சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் கிடைக்க மாட்டாங்க. பேக் டு ரீவன் பார்ப்பேன், சிவாஸ் இன்வெஸ்டிகேஷன் பார்ப்பேன், சாமி ஸ்பாட்டு, 7 கோட்ஸ் எல்லாம் பெரிய யூடியூப் சேனல் தான். அப்போ சிம்பிளி சார் தவிர சிம்பிளி சார் தான் அதிகமாக பார்க்க மாட்டேதல்ல. எனக்கு அவ்வளோக்கா கோஸ்ட், நம்ம ஆளு கோஸ்ட்னா கொஞ்சம் பயங்க, அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. அதனால தான் சிம்பிள் சார் ஒரு வீடியோ பார்க்க மாட்டேன். சிம்பிள் சார் ஃபேன்ஸ் நீங்கள் கோச்சிக்காதீங்க ப்ரோ. சின்சான் படம் ஏற்றணும், எதில் போய் ஏற்றுறது? நாங்களாம் வந்து என்னதான் காலேஜ் படிக்கிற ஏஜ் இருந்தாலுமே எல்லாம் சிங்சானு, பென்டனு, அப்புறம் டோரிமோன் கருமத்தெல்லாம் பாக்குறானுங்க. அவன் டோரிமோன் சிங்சான் தானே சொல்லுங்க. சிங்சான் தான் சொன்னான். ஐயே, இப்படிலாம் பேசணும் சப்ஸ்கிரைபர் கிடைக்க மாட்டாங்க ப்ரோ. இப்படிலாம் பேசக்கூடாது ப்ரோ. ஃப்ராங்கா பேசி எல்லாமே இப்படி பேசணும், என்ன பண்றது? என்ன பண்றது? ஸ்ரீனிவாஸுக்கு பார்த்தீங்கன்னா பேச தெரியல. ஒரு 5 நிமிஷம் வச்சு பேசணும். 5 நிமிஷம் கணத்தெல்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கன்ஃபியூஷன் யோசிச்சுருப்பேன். நிக்கேஷ் ஏதாவது சொல்ல வரீங்களா? நீங்கள் ஏதோ சொல்லுங்க. நீங்கள் அதுக்கு கெட்ட வார்த்தை மட்டும் பேசாம தான் சார். போட்ட வீடியோ கமெண்ட் போட்டது நன்மை ப்ரோ. நீ தான் கமெண்ட் போட்டியா? ஏபிகே கேமிங் ப்ரோ. நீ தானே அது? இங்கயா நீ தானே அது? இவரு தாங்க. அந்த கமெண்ட்டை படிச்சு பாருங்க. மெயின் கண்டென்ட் ஸ்ரீனிவாஸ், அவர் மறந்துட்ட பாருங்க. இவரு தான் வந்து சேனல் ஓப்பன் பண்ண போறாரு. நம்ம தினேஷ் ப்ரோவாட்ட இங்க நிறைய பேர் வந்து ஸ்ரீனிவாஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, அந்த கடி தர அப்படி என்ன கமெண்ட் ரொம்ப டென்ஷன் பண்ற அப்படி. இதுதான் மிமிக்ரி. சரி, பார்க்க பிடிச்சா பாருங்க, பாக்கடி போங்க. இதான் மிமிக்ரி. எல்லாம் சொன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, லைக் டிஸ்லைக் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் தேவையா?
என்னது ஏதோ போகிற ஓனானத்துக்கு எங்கிட்ட விடுற மாதிரி கதை இருப்போகுது. சரி, என்ன உன்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன சொல்ல வர, என்ன மாதிரி வீடியோஸ் போட போகிறேன்? என்ன சொல்ல வருதுன்னா, வீடியோ பார்க்காது. ஆக்சுவலி இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு தெரில, என்ன வீடியோ போடுறேன்னு கூட எனக்கு தெரில, வீடியோ போடுவானே முதல்ல தெரில, எதுவுமே தெரியாம ஆஃப் பண்ணுறான், ரெக்கார்ட் ஆஃப் பண்ணுறான். இதெல்லாம் கண்டென்ட் நிக்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி உங்களுக்கு போட்டு தரேன். சீரியஸாக சொல்கிறேன், சீக்கிரமாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதை ரன் பண்ண போகிறோம். இப்போ எதுக்கு இருக்கீங்க? யூடியூப் சேனலுக்கா இல்லை சும்மாவா? நான் யூடியூப் சேனல் எடுத்துட்டு இருக்கேன். அப்போ சீக்கிரம் ஆரம்பிக்க போகிறேன். ஆரம்பிச்சாச்சு, இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஆமாம், எனக்கே இப்போ தெரியுது. தெரியாம ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறோம், தட்டி தூக்குறோம். பேச என் சேனலில் போட்டுட்டேன் நான்.